அதிக வேகம் போகாதீங்க. இந்த சைலன்சரை மாற்றி பப்ளிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காதீங்க. என்கிட்ட இன்னொரு கன் இருக்கு சார், துஷ்கா, சோவியத் மேக். அதை நிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ட்ரைபாட் வேணும் சார். நாங்க அதை பெரியம்மான்னு கூப்பிடுவோம். எங்க பெரியம்மா கத்துனா மொத்த பில்டிங் அரண்டு போயிடு சார். உன் பெரியம்மா பேர் என்ன சொன்ன? பெரியம்மா இல்ல, பெரியப்பா. நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம தரமாகவும் நீட்டாகவும் சின்சியராகவும் நம்ம வந்து செஞ்சோம்னா எந்த வேலையிலையும் நம்ம வந்து ஒரு நமக்கு சந்தோஷமாக நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி மோட்டார் சைக்கிள் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கைஸ்க்கு வந்து இந்த இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து சைலன்சர் எக்ஸாஸ்ட் புதுசாக மாட்டியிருக்கேன். இது முன்னாடி மாட்டினது தான், பட் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலை. இதோட ஷார்ட்ஸ் மட்டும் ஒன்று போட்டேன், பட்டு அதுவும் நான் அந்த வீடியோவோட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். மெக்கானிக் ஷாப்பில் பண்ணது, பட்டு கொஞ்சம் அது ப்ராப்ளம் ஆச்சு. இந்த கிளாம்பெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு, அதனால் வீடியோவை போட முடியல. கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து இதை ஃபிக்ஸ் பண்ணோம். நாங்கள் இன்ஸ்டாலேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான், பட் இந்த கிளாம்பு மட்டும் கொஞ்சம் செட் ஆகணும். அது மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி எல் ஷேப்பில் மாற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும். கஸ்டமைஸ் பண்ணது தான் இது ஆன்லைனில் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. எல்லா அக்ரோபோவிக் சைலன்சரும் பார்த்திங்கன்னா, எக்ஸாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கார்பன் ஃபைபர் அந்த மாதிரி மெட்டீரியலில் வரும். இதை ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதோட பெண்ட் பைப்பும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இந்த பிளாக் கலர் வண்டிக்கு 200 NSக்கு சூப்பராக இது சூட் ஆயிடுச்சு. இதுவும் பிளாக்காக இருந்தால், வண்டியும் பிளாக்காக இருந்தால் அந்த அட்ராக்ஷன் தெரியாது. பட் சில்வருங்கிறதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அது. அதனால் பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு லுக்கு தருது. இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிபி கலர் வந்து மாட்டி தான் வச்சுருக்கேன். டிபி கலர் இல்லாமல் ரேஸ் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோவை நான் அதில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். டிபி கலர் இல்லாமல் ஓட்டாதீங்க, பயங்கர லவுடாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பப்ளிக்ஸுக்கு. இதில் இந்த அக்ரோபோவிக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஸ் சவுண்டு வரும், பட் லவுடாக இருக்காது. சத்தம் வந்து டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கும். நான் அப்படி தான் லைக் பண்ணேன். ரொம்ப மாதிரி லவுடாக இருக்கிற எக்ஸாஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் பேஸ் எனக்கு நல்லா இருக்கணும். அது மாதிரி இருக்கிற சைலன்சரை நான் சூஸ் பண்ணேன். நிறையா சைலன்சர் பார்த்தேன், பட் இது வந்து எல்லாருமே சொன்னது, மெக்கானிக்கே சொன்னது, அக்ரோபோவிக் மாட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, இல்லைன்னா போலீஸ் எங்கேயாவது பிடிப்பாங்க, ரொம்ப சவுண்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இது ரியலி நான் மாட்டினதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது இந்த சைலன்சரு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படி மாட்டியிருக்கு, நான் இதை எப்படி செஞ்சேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. எக்ஸாஸ்ட்டோடு வரும், ஸ்டாக் எக்ஸாஸ்ட். அதை எங்களை கழட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு புஷ் மாதிரி ஒன்று வரும், அதை வந்து புதுசு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பைப்பை வந்து நேராக கொண்டு வர வேண்டியதான். இந்த பைப்பை நேராக கொண்டு வந்து எனக்குமே பெண்ட் பைப் போகும்போது இந்தமாரி ஒரு ரெடியூசர் வச்சு இருக்கிற மாதிரியான பெண்டு பைப்பு சூஸ் பண்ணிங்கன்னா பவர் வெளியிலேருந்து வரும்பொழுது அவுட்புட் வந்து அதிகமாக கொடுக்கும்.
ரெடியூசர் வச்சு அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் போகும்போது உங்களுக்கு பவர் சவுண்டு வந்து உள்ளேருந்து ஒரு எக்ஸாஸ்ட் வந்து அதிகமாக வரும், ஃபோர்ஸாக வரும். அப்போ அதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். பெண்டு பைப்பு ஒரே மாதிரியான இதே சைஸில் இருக்கிற மாதிரி பெண்டு பைப் பார்க்காம இந்த மாதிரி ஒரு ரெடியூசர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அந்தமாரி பெண்டு பைப்பை சூஸ் பண்ணிக்கணும். அந்த பெண்டு பைப்பு அங்கேருந்து இது வழியாக இங்கே வரும். அதை அப்படியே கொண்டு வந்து இதோட டைப் பண்ணிவிட்டு, இது மாட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. இந்த ஸ்ப்ரிங்கு மாட்டுறது, இந்த 2 சைடு 2 ஸ்ப்ரிங்கு மாட்டிடுங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ப்ரிங்கும் தருவாங்க. இதுவும் இதுவும் எக்ஸ்ட்ரா தருவாங்க. இது ஏதாவது உடஞ்சிருச்சு, கரோடாகி இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் இந்த ஸ்பேர் வச்சு நீங்கள் வந்து வெல்டிங் அடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது நான் வந்து மெட்டாலிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். இது என்னாச்சு, மாட்டினதுக்கப்புறம் ஒரு 10 days 2 weeks ஓட்டும் பொழுது இது வழியாக வெளியில் வந்து எக்ஸாஸ்ட்டு புகை வந்து இது வழியாக படிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இது வழியாக லீக் இருக்குதுன்னு வச்சுட்டு இதுலேருந்து மெட்டல் பேஸ்ட் வாங்கி இது ஃபுல்லாக மெட்டல் பேஸ்ட் ஒட்டிட்டேன். இப்போ இதுலேருந்து எக்ஸாஸ்ட் வந்து வெளியில் ஏர் வந்து லீக் ஆகுது. ஏர் லீக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு சவுண்டு வந்து கம்மியாகும், அந்த பர்ஃபெக்ட் சவுண்டு வராது. இதுதான் இந்த சைலன்சரு. இது அப்படியே வரும். வந்துட்டு இங்கே வந்து டிபி கில்லர் வந்துடும். இந்த டிபி கில்லரை நான் கலட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது சைலன்சரும் கலட்டி வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இதுதான் அந்த சிஸ்டமோட எக்ஸாஸ்டோட பழைய எக்ஸாஸ்ட். இது அப்படியே கழட்டியாச்சு. இந்த இடத்துல தான் இதுதான் போய் உள்ளே இருக்கிற அந்த எக்ஸாஸ்ட் பைப்போட கனெக்ட் ஆகும். வெளிலேருந்து வந்து இது கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட சேர்த்து இது வந்து வெளியில் எக்ஸாஸ்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்டோட புது எக்ஸாஸ்டோட 2 பின்னு, இது வந்து புதுசு ஸ்பேர் ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பெண்டு பைப்பு இல்லை எக்ஸாஸ்ட்டு கனெக்ட் ஆகிற இடம் சின்னதாக இருந்தது அப்படின்னா இது இந்த எக்ஸ்டெண்டடை யூஸ் பண்ணிக்கலாம். பட் 200 NSக்கு இது தேவையில்லை. ஏன்னா இதோடையே கனெக்ட் ஆகிருச்சு. இதோட சைஸும் ஒரே சைஸாக இருந்துச்சு. அதனால் நான் அது தேவையில்லை. மற்றபடி இந்த ஷேக் இருக்கலாம், இந்த ஷேக் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு மெக்கானிக் சொன்னார். ஏன்னா இந்த ஷேக் இருந்ததுன்னா இது பிடுங்கிக்கும், இந்த ஸ்ப்ரிங்கு வந்து இதாக நிற்காது, இது வழியாக புகை வரும், இல்லை இது வந்து கலண்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக பார்த்துங்க, ஷேக் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நான் வந்து டிபி கில்லர் இங்கே இருக்குது, டிபி கில்லரை கழட்டி காமிக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட இது மாட்டி ஒரு 1 month இருக்கும். எவ்வளோ கார்பன் உள்ளே படிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இதை வந்து இந்த இடம் இருக்குல்ல, இதை சில பேர் வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து அந்த பெண்டு பைப்பை இதில் கனெக்ட் பண்ணி இதுலேருந்து சைலன்சர் இழுத்து வெளியில் எக்ஸாஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் ஆகுது, சைலன்சரை கலட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா இது நீங்கள் மறுபடியும் இதை நீங்கள் புதுசாக தான் வாங்கி ஆகணும். இந்த இடம் பெரிய ஹோல் ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி பைப் கொடுத்து வேணால் செய்யலாம். பட் இதில் ஆக்சுவலி எக்ஸாஸ்ட்டு வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் கை வைக்காமல் டைரெக்டாக வந்து பெண்டு பைப்பை கொடுத்து அதுலேருந்து சைலன்சர் இழுத்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதுதான் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா நம்ம புதுசாக மறுபடியும் இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit. இதுதான் டிபி கில்லரை கலட்டியாச்சு. உள்ளே எவ்வளோ கார்பன் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கார்பன் படிய உங்களுக்கு இதோட ஒரிஜினல் சவுண்டு வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போதைக்கு புதுசு வாங்கும்போது சும்மா அப்படியே க்ளீனாக இருந்தது. இப்போ வந்து இது ஃபுல்லு கார்பன் வந்து படிஞ்சிருச்சு. இந்த கார்பன் படிய சவுண்ட் குறையும். இதுதான் டிபி கில்லர். இதை கலட்டிட்டு ஓட்டினோம்னா சவுண்டு காது அடைக்கும். இது இருந்ததுன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும், சவுண்டை அளவை வந்து குறைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி
ரோட்டில் வண்டி ஓட்டுங்க. இதை யூஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டாதீங்க, மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட்டை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து மெக்கானிக் சொன்னார் ஃபுல் சிஸ்டம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஃபுல் சிஸ்டம்னா என்னன்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் அந்த கேட்லின் கண்டென்ட் ஃபுல்லாக கழட்டிட்டு டேரெக்டாக வந்து இன்ஜின்லேருந்து வர பைப்பு, எக்ஸாஸ்ட் பைப்லேருந்து டேரெக்டாக கொடுத்துடலாம், அப்படின்னா சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே பாஸ் அப்படின்னாரு. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் ஐடியா இல்லை. எனக்கு சவுண்டு வந்து நார்மலாக இருக்கணும், ரொம்பலாம் சவுண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரிஜினல் ஆல்ட்ரு பண்ணலாமா? ஒரிஜினல் ஆல்ட்ரு பண்ணாதீங்க வேணாம் அப்படின்னா. அப்போ ஃபுல் சிஸ்டம் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அது ஃபுல் சிஸ்டம்னா இது டேரெக்டாக பெண்டு பைப்பை கொண்டு வந்து எக்ஸாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்னாரு. சரி செய்து பார்ப்போம். ரொம்ப சவுண்டு இருந்துச்சுன்னா கழட்டிட்டு ஒரிஜினல் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் மாட்டினேன். பட் ஒன்றும் பெரிய சவுண்ட்லாம் இல்லை. பட் இது வந்து நம்ம சூப்பர் பைக் அந்த மாதிரி பைக்கு இன்ஜின் சிசி அதிகமாக இருக்கிறது, ட்வின் சிலிண்டர் அந்த மாதிரி வண்டிகளுக்கு மாட்டும்போது இதோட ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். அதோட சவுண்டு அதிகமாக இருக்கும் போல், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் போல். பட் இந்த மாதிரி லோ சிசி பைக்குக்கு வந்து 200, 300 மினிமம் வந்து 400க்கு மேலே உள்ளதுக்கு மாட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இது ஒன்லி 200 சிசி தான். அது மாட்டும்போது நல்லாயிருக்கு, எஃபெக்ட் நல்லாயிருக்கு, பேஸ் வந்து நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இதை மாட்டுங்க அப்படின்னு. பட் இது லீகலான்னு கேட்டால் லீகல் கிடையாது. சவுண்டு ஓவராக வந்தால் வெளியில் வந்து ப்ராப்ளம் வரும். நீங்கள் நார்மலாக ரொம்ப ரேஸ் பண்ணி ஓட்டாமல் ஹைவே அந்த மாதிரி இடத்துல ரேஸ் பண்ணி ஓட்டும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வித் டிபி கலர் வந்து சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், ரேஸ் பண்ணியும் காமிக்கிறேன். இந்த எக்ஸாஸ்ட்டில் அக்ரோபோவிக் எக்ஸாஸ்ட்டில் வந்து ஆர்பிஎம் 4க்கு இல்லை 5க்கு மேலே போகும்பொழுது தான் உங்களுக்கு அதோட பேஸோட சவுண்டு இன்னும் அதிகமாக கேட்கும். நானும் என் பையனும் அதில் வந்து போயிட்டு இருந்தோம். 6 to 7 ஆர்பிஎம்மில் போகும்போது டர்ன்னு கிழிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து போலீஸ் வந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல. கிராஸ் பண்ணி எல்லா போலீஸும் இப்படியே வெளியிலேருந்து பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. இவன் யூனிஃபார்மோட உட்காந்துருந்தானா, அதனால் யாரும் ஒன்றும் சொல்லலை. கண்டிப்பாக வந்து ஃபைனு இல்லைன்னா இதை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். மைலேஜ் பார்த்திங்கன்னா இது மாட்டினா மைலேஜ் குறையும்பாங்க. எனக்கு ஒன்றும் மைலேஜெல்லாம் ஒன்றுமே குறையலை, அதே மைலேஜ் தான் இப்போதைக்கும் தருது. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல. பட் பவரும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குன்றாங்க. நான் ஓவர் ஸ்பீட்லாம் போக மாட்டேன், நார்மல் ஸ்பீடு தான். அதனால் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அந்த பவர் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு. அதனால் பார்த்து கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள், அதிக வேகம் போகாதீங்க. இந்த சைலன்சரை மாற்றி பப்ளிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டோ விலாகிங்க்கு நம்ம ரெடியாகி வேறு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய் பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna